கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு வந்து உங்க பெரியப்பாவை தேடி வந்தாரா? நீங்க வரல, பெரியப்பா வரவே தேடி அங்க போனாரா? வரவே இல்லை, வரவே இல்லை. வரவே இல்லை. இத்தனை முறை இந்த 5 முறை முதலமைச்சரா இருந்துட்டு மறைகிற வரைக்கும் உங்க பெரியப்பா வரவே இல்லை. இவரு போக மாட்டார், ம் எங்க பெரியப்பா போக மாட்டார். இவர் வந்து ஒரு தன்மானமிக்கவர், இவர் போக மாட்டார். இப்போ கலைஞர் நினைச்சிருந்தா எங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய இடத்துல இருந்து கீழே வந்த குடும்பம். அதாவது பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து, ஆமா, எல்லாம் இழந்து வந்த குடும்பம். இவங்க நினைச்சிருந்தா இவர் செஞ்ச உதவிக்கு எங்க குடும்பத்தை அத்தனை பேர்த்தையும் வாழ வச்சிருக்கலாம். செய்யல, நினைக்கல, ஒண்ணுமே செய்யல. யார் ஒருத்தருக்கும் பிறகு சீட்டு கொடுக்கல, ஒருத்தருக்கு கொடுக்கல. யாரும் கூட்டு குடும்பத்துல ஒருத்தருக்கும் கொடுக்கல. இன்னும் ஒண்ணுங்க, ரெண்டாவது எங்க வீட்டுல இருந்து யாருமே கேட்கல. எங்க பெரியப்பா, எங்க சன்மான காரணம் அது ஒரு காரணம் இருக்கலாம். கட்சிக்கு இவ்வளவு செய்திருக்கிறாருன்றப்ப கண்டிப்பா கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம், கொடுக்காம போய் தெரியாது. ஆனா எங்க சித்தப்பா வந்துங்க ஜாயிண்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அவர் வந்து கட்சியினுடைய இதுக்கோ பதவிக்கோ வேற இதுக்கோ ஆசைப்பட மாட்டார். அடுத்த சித்தப்பா தாசில்தார், அவரும் பேரு என் பேரு ஒண்ணு, 6 பேருங்க. அவரு திமுக பயங்கர அனுதாபி, எல்லாருமே டிஎம்கே தான். இது வரும்போது என்னன்னா இவங்களும் போய் கேட்கல, ஒன்றும் செய்யல. ஆனா இவர் என்னன்னா இத்தனை உதவிகள் பண்ணினதுக்கு அவரா முன் வந்து செஞ்சிருக்கலாம். இப்ப நாங்கெல்லாம் 100 முறை மேல தேடி வந்தவருக்கு ஒரு முறை பதவிக்கு வந்த தேடி வந்து பார்க்கணும் சார். வரும்போதெல்லாம் நீங்க அப்ப 100 ரூபாய்ன்னு உங்களுக்கு தெரியும். 1960, 65 100 ரூபாயினுடைய வேல்யூ என்னங்க? அன்னைக்கு ஒரு சவரன் வந்து 12 ரூபாங்களா? கரெக்ட். அப்போ இப்போ என்ன நினச்சி பாரு, இப்போ 58,000 ரூபா. அப்போ அதனுடைய மல்டிபிள் பண்ணிங்க, அது எவ்வளோ வரும்ன்ட்டு அத்தனை பண்ணியிருக்காரு. நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வருமானம் நிறையா வந்துச்சு. நிறையா நல்ல நியாயமான பிஸ்னஸ் தான், நேர்மையாக நடந்தார். அவரை தெரியாதவங்க இந்த காலகட்டத்தில் வரப்போ பார்க்கலாம் சராசரியாக இன்னைக்கு வந்து 5 லட்ச ரூபா கையில் கொடுத்தன்ற மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அதுதான் உண்மைங்க. அதுதான் கேட்கறது என்னன்னா, இப்போ இத்தனை முறை வந்து போன அவருக்கு ஒரு முறை கூட இப்படி ஒரு மனிதர் இருந்தாரு, அவருக்கு நம்ம தேடி ஏதாவது ஒரு பதவியை கொடுப்போம் அப்படின்னு எதுவும் இல்லை. ஒரே ஒரு தடவைங்க திருச்சியில் வந்து திமுக மாநாடு நடந்துச்சு. அது எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை. கலைஞர் முதல் ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சின்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து திருச்சிக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட காரில் போகிறேன். போயிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு பக்கத்தில் முன்னால் சமயபுரத்துக்கு பக்கத்தில் அந்த பந்தலெல்லாம் போட்டிருக்காங்க, பெரிய பந்தல் போட்டு பண்ணிட்டேன். அதில் நானும் எதாச்சியாக பார்த்தேன், ஏசிஆர் நினைவு பந்தல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ நான் காரை நிறுத்த சொல்லி இறங்கி பார்த்தேன். அதில் தான் பார்த்தேன் சார், இவங்களுடைய ஒரு நன்றி வந்து அது ஒன்று தான். அந்த ஒரே ஒரு பேனர், ஏசிஆர் நினைவு பந்தல். ஆனால் அந்த ஏசிஆர் யாருன்னு யாருக்கும் தெரியாது.